பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்குற படம். நான் கலையரசனுக்காக தான் வந்தேன். அவர் மெட்ராஸில் எப்படி பார்த்தோனோ மெட்ராஸ்காரில் வேறு மாதிரி இருக்கிறாப்புல. நான் கூட லோக்கலாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கதை அப்படியே ட்விஸ்டாக இருக்குது. வேறு கேட்டகரியில் இருக்குது. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஒரு ஃபேமிலி பாட்டு மாதிரி, ரெண்டாவது பாட்டு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. 90s கேட்ட பாட்டு ப்ரோ. அப்படியே நெஞ்சு உள்ளாது மாதவன் பாட்டு அப்படியே லைவாக வந்தது, நல்லா இருந்தது. அதுக்காக ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதுவும் நல்லா தான் ப்ரோ இருந்தது. இங்கே எப்படி பாருன்னா, நம்ம சொல்கிறத விட நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா உண்மையிலே புரியும். சில கிராமத்தில் தனியாக மாட்டினா அந்த கேஸ்ட்டை பற்றிலாம் பார்ப்பாங்கல்ல, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல கதை ப்ரோ. ப்ரோ எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி பார்க்குறேன் ப்ரோ. கங்குவாவை பார்த்து தலை வலிச்சதுக்கு இந்த படம் பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. வரேன் ப்ரோ. நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க இங்கே மெட்ராஸ்க்கு வந்தால் என்ன நடக்குதுன்றதும், நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்க வெளியூரில் போனால் என்ன நடக்குன்றதும் நல்ல ஒரு இதுவாக காட்டியிருக்காங்க. எல்லாம் யூத்தாக பண்ணியிருக்காங்க. 2025 நல்லா சக்ஸஸாக முடியும். நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு நியூ சேலஞ்ச் மாதிரி தான் இது. அந்த இதுலேருந்து வந்து தமிழில் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. அந்த அலைப்பாய்தேரி இது பண்ணது சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் ட்ரெண்டிங் சாங் அதுதான். படம் நல்லா இருந்தது சார். மெட்ராஸ்காரன் மூவி தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ மூவி வைஸ் ஆக்சுவலாக இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். பட் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு காமெடிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் மியூசிக்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே தான் இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு மூவின்னு சொல்லலாம். சாங்ஸ் ஆமாம், ஒரு சாங் அலைப்பாய்தே மூவிலேருந்து காதல் சடுகுடு சாங் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த சாங் நார்மலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் அவரை கம்பேர் பண்ணும்போது எது நல்லாயிருக்கு, எந்த மியூசிக் நல்லாயிருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ மாதவன் சாரோட அந்த ஒரு கிளிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாங் வேறு மாதிரி இருக்கும். இவரோடது இது வேறு மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமாம் ஆமாம், படம் ஃபுல்லாகவே ஃபேமிலி சப்ஜெக்டடான ஓரியன்டான படம் தான். அண்ட் அவரோட காம்போ நார்மலாகவே நம்ம அவரை எப்படி பார்ப்போம்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நம்ம பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் இருக்காரு. பட் அதை விட இதில் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய மூவிஸில் வந்து அவரோட கேரக்டர் வந்து கொண்டுடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். கொண்டுடுவாங்க இந்த சென்ஸ், அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் இருக்கும் நிறைய மூவிஸில். பட் இதில் வந்து எண்டு வரையும் வராரு. ப்ளஸ் அவரோட கேரக்டர், அவரோட லீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. சாரி, ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆர் தேர்ட் மூவியான்னு எனக்கு தெரியல. பட் நல்லாவே நடிச்சிருக்காங்க அவங்களும். ஐஸ்வர்யா தத்தாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஏதோ கேரக்டரே இல்லாத மாதிரி இருக்கும். சும்மா 2-3 கிளிப்ஸ்க்கு மட்டும் வர மாதிரி இருக்கும். பட் அவங்கள வச்சு தான் மூவியே. அவங்களோட கேரக்டர் கொண்டு வந்ததுன்னா லாஸ்ட் இந்த எண்டில் தான் வந்து அவங்களோட ஆக்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. நல்லாவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் அந்த ஆக்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வைஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, பிஜிஎம் வந்து நல்லா இருந்தது. ஃபைட்டுக்கு சூட் ஆகிற மாதிரியே மியூசிக் இருந்தது. நிறைய மூவிஸில் வந்து கொஞ்சம் சூட் ஆகாது. பட் இது அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கும் இருந்ததுனால இது ரெண்டுமே சூட் ஆச்சு. இல்லை குழந்தை தான் கான்செப்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பாட்டாக இருக்குது அந்த மூவியில். பட் அதுதான் கான்செப்ட் கிடையாது. இல்லை இது ஆக்சுவலாக கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னென்னா, அந்த ஒரு இடத்துல வந்து மலையாள ஆக்டர் அவரோட கேரக்டரில் வந்து அவர் அமைதியாக போயிடுற மாதிரி, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கரெக்டாக தான் அந்த மூவியை கொண்டு போயிருந்துருப்பாங்க. நல்லா சூப்பராக, அது ஃபேமிலிக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன். ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் சாங்கும் சூப்பராக தான் இருந்தது. அவங்க ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுதான் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நியூ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு மூவி 2025ல். நல்லா இருக்கு. மலையாள ஹீரோ தமிழ்ல அறிமுகம் வராரு. எப்படி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? அவரோட மூவி இன்னும் ஹிட் ஆகணும் அப்படின்னு இது நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் வந்து இப்போ ஓல்டு சாங் இப்போ ட்ரெண்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.